பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 9வது பாமாலை, பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள் என்ற பாமாலை பாடி திருத்துவ ஞாயிறு ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தை அவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார், திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக, உடன் மனிதர்களுக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக ஏதாகிலும் பாவங்கள் செய்திருப்போமையானால் அவைகளை ஆண்டுடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளோம் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 138 கீர்த்தனை. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்ற கீர்த்தனை பாடி சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். எளியன்
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டித்தள்ளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த காலை வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடியினாலே ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். இந்த நாள் திருச்சபையின் வரலாற்றிலே மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். திருத்துவ ஞாயிறு. திரியேக கடவுள் இந்த காலை ஆராதனையிலே ஆணுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு, பொருள், மூவொரு கடவுளில் பற்றுறுதி. மூவொரு கடவுளில் பற்றுறுதி. திரியேக கடவுளின் மீது பற்றுறுதி. ஆங்கிலத்திலே we believe in the true in God. We believe in the true in God என்ற ஒரு அருமையான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. கடந்த வாரம் பரிசுத்த ஆவியின் திருநாளை நாம் திருச்சபையாக கொண்டாடினோம். அதை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். இந்த தலைப்புக்கு ஆதாரமாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடங்கள் எசேக்கியேல் 1 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 28 வரை, சங்கீதம் 98, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 13 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் வசனங்கள் 13, 14. அதை உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகின்றேன். 2 கொரிந்தியர் 13, 11 முதல் 14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பார்ந்த திருச்சபையாரே, திரியேக கடவுள் ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரினிட்டி என்ற சொல் ட்ரினிடாஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவான சொல். இதன் பொருள் மூன்றில் ஒன்று அல்லது ஒன்றில் மூன்று. மூன்றில் ஒன்று அல்லது ஒன்றில் மூன்று. உண்மையிலே ட்ரினிட்டி அல்லது திருத்துவம் என்ற சொல் திருமறையிலே காணப்படவில்லை. கடவுளை புரிந்து கொள்வதற்காக இந்த ட்ரினிட்டி வார்த்தையை பயன்படுத்துவதன் அவசியம் என்ன? எந்த நோக்கத்திற்காக இந்த ட்ரினிட்டி என்ற வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்று நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவின் தெய்வீகத்திற்கு எதிராக வெவ்வேறு மக்களால் உருவாக்கப்பட்ட வெவ்வேறு மதங்களுக்கு எதிரான கொள்கைகளை சரி செய்ய இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முக்கியமான கட்டத்தில் திருச்சபை ஒரே கடவுள் என்ற கொள்கையை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியமானது. ஒரே கடவுள் நம்பிக்கை. ஆகிய திருமறையிலே நாம் பார்க்கும்போது ஒரே கடவுளை குறித்தான் சொல்லப்பட்டுள்ளது. டெரிட்டூலியன் என்ற ஒரு ஆப்பிரிக்கர் தார்மீகவாதி, மன்னிப்பு கலைஞர் மற்றும் வேத பண்டிதர் இந்த திருத்துவ கோட்பாட்டை முதலில் திருச்சபையில் கொண்டு வந்தார். கடைசியாக கடவுளின் ஒற்றுமையை மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்று அவர் கூறுகின்றார். தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பொருளாக அல்லாமல் வடிவத்தில் உள்ளனர் என்பதை அவர் தெரியப்படுத்துகின்றார். மூன்று கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுள் மூன்று நபர்களாக செயல்படுகிறார்கள். ஆக திரியேக கடவுள் என்றால் ஒரே கடவுள் மூன்று நபர்களாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார் என்ப சத்தியத்தை டெரிட்டூலியன் என்ற ஒரு பக்தர், வேத பண்டிதர் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். இந்த திருத்துவ கோட்பாட்டிற்கான திருமறை அடிப்படை என்ன என்று நாம் பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையிலே திருமறை பிரகாரமாக கடவுள் தன்னை படைப்பாளராகவும் மீட்பராகவும் மற்றும் ஆறுதல் அளிப்பவராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற விதத்திலே வெளிப்படுத்துகின்றார். God himself revealed as God of Creator, God of Redeemer, God of Comforter.
இந்த மூன்று நிலைகளிலே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆகிய கடவுள் படைப்பாளராகவும் மீட்பராகவும் ஆறுதல் அளிப்பவராக தன்னை வெளிப்படுத்துவதை திருமறையிலே நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, நாம் ஒவ்வொரு ஆராதனை துவக்கத்திலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்று சொல்லி ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு ஆராதனையின் கடைசி பகுதியிலே திரியேக கடவுளின் ஆசீர்வாதத்தை கூறி ஆராதனை முடிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக என்று சொல்லி நாம் முடிக்கின்றோம். ஆகிய ஒவ்வொரு ஆராதனை துவக்கத்திலும் ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் திரியேக கடவுளை அழைத்து ஆரம்பிக்கின்றோம், முடிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டுடைய செய்தி கேட்பதற்கு முன்னதாக அல்லது ஆண்டுடைய செய்திக்கு பின்னாக நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றோம். திரியேக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கின்றோம். அது என்னவென்று பார்க்கும்போது, கிறிஸ்துவ தொழுகையில் எல்லாம் வல்ல கடவுளை சர்வ சிருஷ்டிகராக நாம் அறிக்கை செய்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார், அவர் சர்வ சிருஷ்டி என்று நாம் அறிக்கை செய்கின்றோம். ஆகிய கடவுள் சர்வ சிருஷ்டிகர் என்று அறிக்கை செய்கின்றோம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து காணப்படாத கடவுளை பூரணமாக வெளிப்படுத்தி மனிதனை பாவத்திலிருந்து மீட்கின்ற இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து காணப்படாத கடவுளை பூரணமாக வெளிப்படுத்தி மனிதனை பாவத்திலிருந்து மீட்கின்ற இரட்சகர் என்று நாம் அறிக்கை செய்கின்றோம். அவனமாக பரிசுத்த ஆவியாகி கடவுள் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலிருந்து புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோற்றிக்கப்படுவருமாய் இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்கின்றோம். பிதாவாகிய கடவுள் அவர் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோற்றிக்கப்படுவருமாய் இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்கின்றோம். இந்த மூவரும் ஒருவரான கடவுளை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கின்றோம். நமது நம்பிக்கை என்ன? மூன்று தொழில்களை கொண்ட மூன்று வெவ்வேறு கடவுளா, மூன்று வகையில் அவதாரம் எடுத்த கடவுளாம், துணை கடவுளாம், திருத்துவத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ளுகின்றோம்? விஞ்ஞான ஆராய்ச்சியின் அடிப்படையில் கடவுளை வரையறுக்க முடியாது. அதேபோல் திருத்துவ கோட்பாட்டை மனித விளக்கத்தால் விளக்கவும் முடியாது. திரியேக கடவுளை விஞ்ஞான ஆராய்ச்சியில் நாம் நிரூபிக்க முடியாது. அல்லது
திருத்துவ கோட்பாட்டை மனித விளக்கத்தால் கடவுளை விளக்கவும் முடியாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். திரியேக கடவுள், பிதாவாகிய கடவுள் அவர் படைப்பாளராகவும், குமாரனாகிய கடவுள் மீட்பராகவும், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்ற கடவுள் என்பதை நம்முடைய விசுவாசத்திலே நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். 2 உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். தண்ணீர் சாதாரணமான ஒரு திரவம்தான். அதை நாம் ஃப்ரிட்ஜில் வைப்போமேயானால் அது கட்டியாக மாறிவிடுகின்றது. ஃப்ரீஸ் செய்யும்போது கட்டியாக மாறுகின்றது. அதே தண்ணீரை நாம் வெப்பத்தில் வைக்கும்போது ஆவியாக மாறுகின்றது. திரவம், பனிக்கட்டி, 3வது ஆவி. ஒரே பொருள் 3 விதமாக செயல்படுகின்றது. இன்னொன்று உதாரணம், ஒரு மனிதன், என்னையே நான் ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகின்றேன். நான் ஒரு மனிதனாக இருந்தாலும் 3 விதங்களிலே நான் செயல்படுகின்றேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் மகனாக நான் இருக்கின்றேன். என் மனைவிக்கு நான் கணவராக இருக்கின்றேன். என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கின்றேன். நான் ஒருவர்தான். ஆனால் 3 விதங்களிலே நான் செயல்படுகின்றேன். பெற்றோர்களுக்கு மகனாகவும், மனைவிக்கு கணவராகவும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக என்னுடைய கடமைகளை நான் செய்து வருகின்றேன். என்னுடைய பணிகளை நான் செய்து வருகின்றேன். ஒரு மனிதன் 3 நபர்களாக செயல்படுகின்றார்கள். ஆக கடவுள் ஒருவர்தான். திருமறை நமக்கு சொல்லுகிறது கடவுள் ஒருவர்தான். ஆனால் 3 நபர்களாக செயல்படுகின்றார்கள். பிதாவாகவும், குமாரனாகவும், பரிசுத்த ஆவியாக 3 நபர்களாக செயல்படுகின்றார்கள். இந்த நாளுக்குரிய பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். திரியேக கடவுளை குறித்து இன்னும் ஆழமாக நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியா இருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்போது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஸ்டரி பயணத்திலே இந்த கடிதத்தை கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகின்றார். மக்கதோனியா பட்டணத்திலிருந்து இந்த கடிதத்தை கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகின்றார். ஆக கொரிந்து திருச்சபையாருக்கு அவர் எழுதும்போது நல்ல ஆலோசனைகளை அவர் கொடுக்கின்றார். நல்ல தகவல்களை கொடுக்கின்றார். எப்படி கிறிஸ்துவ ஒழுக்கத்திலே வளர வேண்டும், பக்தியிலே வளர வேண்டும், சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்ற நல் ஆலோசனைகளை அவர் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது அவர் தன்னுடைய 3வது முறையாக கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகின்றார், சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள்,
ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாய் சமாதானமாய் இருங்கள். இந்த 5 காரியங்களை அவர் சொல்கின்றார். சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலைகள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நற்சீர் பொருந்துங்கள், நல்ல ஒழுக்கத்திலே நீங்கள் வளருங்கள், நல்ல பக்தியிலே வளருங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். நீங்கள் அனைவரும் ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களிலே பிரிவுகள் இருக்கக்கூடாது. கொரிந்து திருச்சபையாரே, நீங்கள் ஏக சிந்தையுள்ளாக இருங்கள். உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதானமற்ற சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆக சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்படி நாம் வாழும்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். நாம் அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் சந்தோஷமாக நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் சொன்னமாக நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழும்போது அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன் நம் அனைவரோடும் ஒவ்வொரு நாளும் தங்கிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த வார்த்தைகளை கூறி கொரிந்து திருச்சபையாரே, திரியேக கடவுளின் பெயரிலே அவர்களை வாழ்த்துகிறார். திரியேக கடவுளின் பெயரிலே அவளை வாழ்த்துகின்றார். அது என்னவென்று பார்க்கும்போது கடைசி வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, நல்ல ஒழுக்கத்திலே வளரும்போது, ஆறுதல் அடையும் போது, ஏக சிந்தியாக இருக்கும்போது, சமாதானமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். திரியேக கடவுளின் பெயரிலே அதை திருச்சபையாரே ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், இந்த 3 முக்கியமான காரியங்கள். ஆக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, the grace is nothing but mercy. கிரேஸ் அல்லது மெர்சி என்றால் தயவு, கருணை, இரக்கம். ஆக இயேசு கிறிஸ்து கருணை உள்ளவராக இருக்கின்றார், அவர் தயவுள்ளவராக இருக்கின்றார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக அவர் மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நமக்காக அவர் மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நமக்காக அவர் மரித்தார். கடவுள் எவ்வளவாய் இரக்கம் கொண்டவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் இரக்கம் கொண்டவராக அவர் காணப்படுகின்றார். சங்கீதம் 103:11 We are unworthy, yet he died for our sake. நாம் தகுதியற்றவர்களாக நாம் இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும் நமக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் எவ்வளவாக நம் மீது
தயவு காட்டுகின்றார், கருணை காட்டுகின்றார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பூமிக்கும் வானும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. We cannot measure the grace of God. வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவாக அவருடைய தயவு காணப்படுகின்றது. ஆக கடவுள் தயவுள்ளவர் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, தேவனுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு அது தெய்வீகமான அன்பு, பரிசுத்தமான அன்பு என்று நாம் பார்க்கலாம். அது நித்திய அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக கடவுள் இந்த உலகத்தை அவர் நேசிக்கின்றார், இந்த உலகத்தின் மீது அன்பு காட்டுகின்றார். இந்த உலகம் என்று சொன்னால் உன் மீதும் என் மீதும் அவர் அன்பு காட்டுகின்றவராக இருக்கின்றார். நாம் யார் ஒருவர் கெட்டு போகக்கூடாது, அனைவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். நாம் அனைவரும் ரட்சிப்படைய வேண்டும் நோக்கம். ஆகிய கடவுள் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார், நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்ற வசனத்தின் பேரிலே நாம் இங்கே உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். For God so loved the world that he gave his begotten Son, that whoever believes in him should not perish but have eternal life. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அனைவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும். ஆணுடைய அன்பு அது தெய்வீகமான அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பு. கடைசியாக பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம். ஐக்கியம், கூட்டுறவு என்று கூட நாம் சொல்லலாம், ஒற்றுமை என்று கூட நாம் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உறவுகளை இணைக்கின்றவர், நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்றவர். நமக்கும் கடவுளுக்கும் இடையே, நமக்கும் சக மனிதர்களுக்கும் இடையே ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியாகிய கடவுள். ஆகிய பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மை ஒன்று இணைக்கின்றவர், ஒன்று சேர்க்கின்றவர், நம்முடைய உறவுகளை பலப்படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆகிய கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, திரியேக கடவுளின் பண்புகளை நாம் தியானித்தோம். கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். இந்த வார்த்தைகளோடு திரியேக கடவுளின் ஆசீர்வாதங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையாருக்கு வழங்கியிருக்கின்றார். முடிவாக ஆணுடைய செய்தி கேட்ட நாம் திரியேக கடவுள் மீது நாம் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும், நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். கடவுள் அவர் படைப்பாளர், கடவுள் மீட்கிறவர், கடவுள் ஆறுதல் அளிக்கின்றவர். ஒரே கடவுள் மூன்று நபர்களாக செயல்படுகின்றார். பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாக மூன்று நிலைகளே செயல்படுகின்றார். அந்த கடவுள் மீது நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடருவோம். அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தந்தையாகிய இறைவனையும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு
வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் போது அங்கே கடவுளின் பங்கும் இறைமகன் இயேசுவின் மீட்பும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதலும் அனுபவங்களின் மூலமாக உணரலாம் என்பதை நாம் அறிய வேண்டுவதாக நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட அனுபவத்தை திரியேக கடவுள் நமக்கு தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதம் உடைய இதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவுது. ஆமென். ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 5ஆம் கீர்த்தனை, சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்தே தயாபர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம், கரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், கரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். பரிசுத்தாவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருபியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருபியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம்,
சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையிலே ஒரு சிலர் சுகவீனமாக இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயும் குடும்ப ஜெபத்திலும் நினைவு கூர்ந்து அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவனமாக கொரோனா தொற்று நோய் இந்த தொற்று நோயினால் அநேகர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாகவும், இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த கொரோனா தொற்று நோயை எதிர்த்து போராடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர், அரசாங்க அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இரவும் பகலுமாக தங்களுடைய குடும்பத்தை மறந்து நமக்காக அவர்கள் போராடி வருகிறார்கள். அவருடைய ஊழியம் மிக சிறப்புக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஆக இந்த நேரத்திலே நாம் அவளுக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவனமாக அரசு பொறுப்பாளர்கள், மாநில மத்திய அரசு பொறுப்பாளர்கள், அரசியல் தலைவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளினாலும் இந்த கொரோனா தொற்று நோய் நீக்கப்பட கடவுள் கிருபை செய்வாராக. கடந்த 77 நாட்களாக ஆலயங்கள் மூடப்பட்டு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டு நாம் இன்னும் வீட்டிலேயே நாம் தங்கியிருக்கின்றோம். ஆண்டவரை ஆலயத்தை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். வீடுகளிலே ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஜெபித்து வருகின்றோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கவும், இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் முற்றிலுமாக அகற்றப்படவும், வெகு சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள அந்த நாளை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் நமக்கு கூட்டி கொடுக்கும் நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய திருச்சபைக்காகவும் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க கடவோம். திருச்சபையில் வயதான பெரியோர்களுக்காக நாம் அவளை நினைத்து அவளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இன்று காலை திருத்துவ ஞாயிறு அனுசரிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். திரியேக கடவுள், ஒரே கடவுள் 3 நபர்களாக செயல்படுகின்றார்.
ஒரே கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக 3 நபர்களாக செயல்படுகின்றார். பிதாவாகிய கடவுள் அவர் படைப்பாளராகவும், குமாரனாகிய கடவுள் மீட்பராகவும், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அவர் ஆறுதல் அளிக்கின்றவராகவும் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையும் நாங்கள் கலந்து கொள்ளும்போது திரியேக கடவுள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியான வாய்ப்பினை தந்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திரியேக கடவுளை நாங்கள் விசுவாசிக்கும்படியாக கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையாரை வாழ்த்தும் போது திரியேக கடவுளின் ஆசீர்வாதத்தோடு வாழ்த்துவதை நாங்கள் தியானித்தோம். சுவாமி, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று திரியேக கடவுளுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்தியே அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். திரியேக கடவுளுடைய பண்புகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். சுவாமி, இயேசு கிறிஸ்து அவர் தயவுள்ள ஒரு கடவுள், இரக்கம் நிறைந்த ஒரு கடவுள், கிருபையுள்ள கடவுள் என்பதை நாங்கள் அறிந்தோம். சுவாமி, தேவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு அது பரிசுத்தமானது, தெய்வீகமானது, நித்தியமானது. இந்த உலகத்தை மீட்கும் பொருட்டாக கடவுள் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திற்காக அனுப்பினார். இந்த உலகத்தை நேசித்தபடியினாலே, இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்தபடினாலே தன்னுடைய குமாரனையை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அன்பு அது பரிசுத்தமானது என்பதை அறிந்தோம். சுவாமி, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தை குறித்தும் நாங்கள் அறிந்தோம். சுவாமி, நல்ல உறவுகளை உண்டு பண்ணுகின்றவர், அனைவரையும் ஒன்று சேர்க்கின்றவர், கடவுளையும் மனிதனையும், மனிதனையும் உடன் மனிதனையும் ஒன்றாக இணைக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, திரியேக கடவுளாகிய மீது நாங்கள் அன்பு செலுத்தி இந்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். சுவாமி, தயவுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள், ஒன்று சேர்க்கின்ற கடவுள் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாளின் செய்திக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். நேற்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் நாள். ஆண்டவரே, இந்த இயற்கையை, உலகத்தை அழகாக படைத்திருக்கிற சுவாமி, இயற்கையை அழகாக படைத்திருக்கிற சுவாமி. ஆனால் மனிதன் இயற்கையை தன்னுடைய சுயத்திற்காக அழித்து வருகின்றான். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்து வருகின்றோம். சுவாமி, மீண்டுமாக இந்த இயற்கையை நாங்கள் புதுப்பிக்க கிருபை செய்ய சுவாமி. இந்த இயற்கையை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற பிள்ளைகளாக, இந்த இயற்கையை வளர்க்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். சுற்றுச்சூழலை
நாங்கள் பசுமையாக வைக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. விசேஷ வண்ணமாக இந்த வேளையிலே திருச்சபையிலே சுகவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய காயப்பட்ட கரத்தால் ஆண்டவரை தொடும், பலவீனத்தை அகற்றும், நல்ல சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திரள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வருகின்ற நாட்களிலே பிறநாளை காண இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னொரு புதிய ஆண்டை கிருபையாக நீர் கூட்டி கொடுக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். அவனுமாக வருகின்ற நாட்களில் திரும்ப நாட்களை காண இருக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளையுடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை கட்டுகின்றவரீர், குடும்பங்களை ஆசிர்வதிக்கின்றவரீர் சுவாமி. அப்படிப்பட்ட கடவுள் தாமின் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு நீர் தலைவராக தொடர்ந்து ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி முதற்கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்க இருக்கிற சுவாமி. எந்த விதத்திலும் இந்த தேர்தல் நாட்கள் தள்ளி போகாமல் குறிப்பிட்ட நாளில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதியும் சுவாமி. நன்றாக படிக்கூடிய கிருபைத்தாரும், படித்த பாடங்களிலிருந்து கேள்விகள் வரவும், அந்த கேள்விகளுக்கு தகுந்த விடைகளை அளித்து ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. வருகின்ற புதிய கல்வி ஆண்டு படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே இந்த படிக்கின்ற பிள்ளைகள், பரீட்சைக்காக வருகின்ற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் ஆண்டவரே அவருடைய வருகையிலும் போகையிலும் நம்முடைய கிருபை இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். கொரோனா தொற்று நோய்க்காக ஆண்டவரிடத்தில் நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. நாளுக்கு நாள் இன்னும் அதிகரித்து கொண்டே வருது சுவாமி. மிக கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது சுவாமி. கர்த்தர் தாமே இந்த கொரோனா தொற்று நோயை முற்றிலுமாக அகற்றியறள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மரித்தவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆறுதித்தாரும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் சுவாமி. இதை எதிர்த்து போராடுகின்ற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களையும் அவருடைய கைகளின் பிரயாசங்களையும் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் சுவாமி. குறிப்பாக என்னுடைய மாவட்டத்திற்காக, மிக சிறப்பாக வேலூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தொற்று நோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சுவாமி. மிக கவலைக்கிடமாக மக்கள் பீதியோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் சுவாமி. கர்த்தர் தாமே எல்லா விதமான மோச நாசங்கள் பிள்ளைகளை விலைக்கு மீட்டு காத்தரள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம். மேற்கொண்டு இந்த தொற்று நோய் பரவாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரும் சித்தமையானால் வெகு சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய சுவாமி. அற்புதங்களை செய்கின்ற கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு ஆலயத்தை திறந்தள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம். திருச்சபையாகவே தோது கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய சுவாமி. தொடர்ந்து இதனால் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நம்மை கூட்டிக் கொடும் சுவாமி. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகின்றோம். மிக சிறப்பாக இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கின்றோம். சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரைக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வருவாதீர். ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தாவீது இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். God bless you all. Stay safe, stay healthy. அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.